ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் கைஸ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்துட்டு இருக்க மாதிரி ஒரு சிம்பிளான எடிட்டிங் தான் கைஸ். அதுவும் இன்ஷாட்டை மட்டுமே யூஸ் பண்ணி எடிட் பண்ண போகிறோம். வீடியோவில் போதுமே நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்து நீங்கள் இந்த வீடியோ பார்த்துருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பரவாயில்ல கைஸ். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தா மட்டும் போதுமே ஒரு லைக் மட்டும் கொடுத்துருங்க. ஓகே, அங்கே வீடியோவில் போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இன்ஷாட் ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணி நியூ ப்ராஜெக்ட் கொடுத்துருங்க. நியூ ப்ராஜெக்ட் கொடுத்து வீடியோ செக்ஷனுக்குள்ளே வந்துருங்க. வீடியோ செக்ஷனில் வந்து நீங்கள் ஃபோட்டோ செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள்கிட்ட எத்தனை ஃபோட்டோ இருக்கோ அத்தனை ஃபோட்டோயும் செலக்ட் பண்ணிங்க. என்கிட்ட ஒரு 5 ஃபோட்டோ வந்து 5 ஃபோட்டோயும் செலக்ட் பண்ணிவிட்டேன். செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட் அடுத்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, கேன்வாஸ் உள்ள போய்ட்டு 9:16 ரேஷியோ கொடுத்துட்டு ஃபோட்டோவை கரெக்டாக ஜூம் இன் பண்ணி ஃபிட் பண்ணுங்கள். நான் ஃபிட் பண்ணுற மாதிரி, அதாவது உங்களுக்கு வந்து எப்படி மூவ் ஆகணுமோ அந்த போர்ஷனில் வந்து நீங்கள் கரெக்டாக ஜூம் இன் பண்ணி ஃபிட் பண்ணுங்கள். ஃபிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா கீ ஃப்ரேம் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸ்டார்டிங் பாயிண்ட் எந்த இடத்துல, அதாவது எங்கே மூவ் பண்ண போகிறோமோ அந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து அந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் எண்டிங் பாயிண்ட் வந்து மூவ் பண்ணி கொண்டு வந்து லைட்டாக ட்ராக் பண்ணிவிட்டு கரெக்டாக எண்டிங் பாயிண்ட்டையும் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அதே ப்ராசஸ் தான் கைஸ் எல்லா ஃபோட்டோவுக்குமே. எப்படி மூவ் பண்ண போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி எல்லாமே ஒரே ப்ராசஸ் தான் கைஸ். இது மாதிரி எல்லா ஃபோட்டோவுக்குமே நீங்கள் கீ ஃப்ரேம் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். நானே எல்லாத்தையும் ஆட் பண்ணதெல்லாம் உங்கள்கிட்ட காமிக்கிறேன். நானே ஸ்கிப் பண்ணிட்டேன். 2 ஃபோட்டோக்கு மட்டும் தான் ஆட் பண்ணதை காமிச்சிருக்கும். பேலன்ஸ் எல்லாத்தையும் நானே ஸ்கிப் பண்ணிட்டேன் கைஸ். நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா ஃபோட்டோக்குமே இந்த மாதிரி மூவ் பண்ணுற மாதிரி நீங்கள் வந்து கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட் அடுத்து என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஃபில்டர் அண்ட் எஃபெக்ட்னு ஒரு மேலே ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதுக்குள்ளே வந்துருங்க. அதுக்குள்ளே வந்து நம்ம எஃபெக்ட் தான் ஆட் பண்ண போகிறோம். எஃபெக்ட்டுக்குள்ளே வந்தீங்கன்னா லாஸ்ட்டாக வந்து ஸ்க்ரோல் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸ்டைல்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதுக்குள்ளே வந்தீங்கன்னா பிளர்னு ஒரு எஃபெக்ட் இருக்குங்க. அந்த பிளர் எஃபெக்ட்டை செலக்ட் பண்ணுங்கள். வேல்யூ வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். அட்ஜஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அந்த பிளர் எஃபெக்ட் வந்து வீடியோ எண்ட் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். எக்ஸ்டெண்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா திரும்ப வந்து ஃபில்டர் ஆப்ஷன்லேயே வந்துருங்க. ஃபில்டர் ஆப்ஷனுக்குள்ள வந்து டார்க் மெமோன்னு 2-3 ஃபில்டர் இருக்கும். அதில் வந்து நீங்கள் எதை வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து அந்த மெமோன் உள்ள ஃபில்டர் தான் சூஸ் பண்ணுவோம். நீங்கள் லாஸ்ட்டாக பார்த்தீங்கனாலே தெரியும். அப்படி இல்லை நீங்கள் எதை வேணாலும் சூஸ் பண்ணிக்கலாங்க. அந்த ஃபில்டரை சூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா லெஃப்ட் சைடில் வந்து அப்ளை டு ஆல்னு டபுள் டிக் போட்டிருக்கும். அதை செலக்ட் பண்ணிங்கன்னா எல்லா ஃபோட்டோக்குமே அந்த ஃபில்டர் வந்து செட் ஆகிடும். அதுக்காக தான் அந்த அப்ளை டு ஆல் பட்டனு. நெக்ஸ்ட் எஃபெக்ட் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணிங்க. அட்ஜஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து இந்த மாதிரி தான் ப்ளே ஆகும். நெக்ஸ்ட் அதுக்கடுத்து என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, பிப் ஆப்ஷன் உள்ள போயிட்டு கீழே நீங்கள் ஆட் பண்ணிங்களா கைஸ் ஃபோட்டோ, அதே ஆர்டரில் திரும்ப மேலே பிப்பில் வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு ஃபோட்டோ ஆட் பண்ணிவிட்டு ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கட் அவுட் ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதுக்குள்ளே போய்ட்டு கட் அவுட் பண்ணுங்கள். கட் அவுட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா மாஸ்க் செக்ஷனுக்குள்ள வந்துருங்க. மாஸ்க் செக்ஷனுக்குள்ள வந்து ஃபஸ்ட் ஒன் மாஸ்க்கு செலக்ட் பண்ணிவிட்டு நான் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி கரெக்டாக வந்து உங்களுக்கு தேவையான இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக அந்த பாக்ஸை மட்டும் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த எரேஸ் பண்ண எஃபெக்ட் தெரியும். அந்த மாதிரி ஃபிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா கரெக்டாக உங்களுக்கு தேவையான போர்ஷனில் போய்ட்டு கீழே ஆட் பண்ண மாதிரி அதே மாதிரி கீ ஃப்ரேம் ஆட் பண்ண போகிறோம். இதில் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து டாப் டு பாட்டம் வந்து மூவ் பண்ணுற மாதிரி கொடுத்துருந்தோம்னா இங்கே வந்து பாட்டம் டு டாப் போகிற மாதிரி நம்ம கீ ஃப்ரேம் வந்து ஆட் பண்ணோம். அது ஒன்று தாங்க இதில் வந்து நம்ம பண்ண ஒரு சேஞ்சஸ்ஸு. வேறு ஒன்றும் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. நீங்கள் வந்து ஃபோட்டோ, அதாவது ஃபஸ்ட்டு ஃபோட்டோ வந்து மூவ் ஆகுதுல கைஸ், அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் வந்து நம்ம செகண்ட் ஃபோட்டோ வந்து மூவ் ஆகிற மாதிரி ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அதுதான் கைஸ் ப்ராசஸ். நெக்ஸ்ட் அதே மாதிரி செகண்ட் ஒன் ஃபோட்டோவையும் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அதே ப்ராசஸ் தான். கட் அவுட்டு நெக்ஸ்ட் அதுக்கு மாஸ்க்கு உள்ளே போய்ட்டு மாஸ்க்கு கொடுத்துட்டு அந்த எரேஸ் பண்ண எஃபெக்ட் லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிங்க. அட்ஜஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு கீ ஃப்ரேம் தான். கீ ஃப்ரேம் வந்து அந்த ப்ராசஸ் வந்து நான் சொல்லிட்டேன். பாட்டம்லேருந்து டாப்புக்கு போகிற மாதிரி இருந்தால் நீங்கள் வந்து பிப்பில் ஆட் பண்ணுற ஃபோட்டோக்கு வந்து டாப்லேருந்து பாட்டம் வர மாதிரி கீ ஃப்ரேம் ஆட் பண்ணணும். அதை மட்டும் நீங்கள் கரெக்டாக பார்த்துக்கங்க. அந்த மாதிரி கரெக்டாக மூவ் பண்ணுற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, ப்ளே பண்ணி பாருங்கள். வீடியோ கரெக்டாக தான் ப்ளே ஆகும். நெக்ஸ்ட் அதே மாதிரி எல்லா ஃபோட்டோவுமே நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். 2 ஃபோட்டோ மட்டும் தான் ஆட் பண்ணுறது மட்டும் உங்கள்கிட்ட காமிச்சிருப்பேன். பேலன்ஸ் எல்லாத்தையுமே நானே ஸ்கிப் பண்ணிட்டேங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். நெக்ஸ்ட் அடுத்ததாக ஃபோட்டோ செலக்ட் பண்ணிங்க. ஃபஸ்ட்டு ஃபோட்டோ செலக்ட் பண்ணிவிட்டு ஃபில்டர் ஆப்ஷனுக்குள்ள வந்தீங்கன்னா நான் கொடுக்குற அட்ஜஸ்ட்லாம் அப்படியே கொடுங்க. பிரைட்னஸ் வந்து லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் அதுக்கடுத்து கான்ட்ராஸ்ட் வந்து ஒரு +25, சேச்சுரேஷனும் +25, விக்னெட்டை ஃபுல்லாக கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் அடுத்த ஷார்ப்பன் வந்து ஒரு 50 கொடுத்தீங்கன்னா போதும். ஃபோட்டோ நீங்கள் ஃபஸ்ட்டு ஆட் பண்ண ஃபோட்டோவுக்கும் இப்போ நீங்கள் பார்க்குறதுக்கும் கொஞ்சம் நிறைய வித்தியாசம் தெரியும். அதுக்காக தான் இந்த அட்ஜஸ்ட் கரெக்டாக கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் அதுக்கு அடுத்தா டிக் ஆப்ஷன் கொடுத்துருங்க. டிக் ஆப்ஷன் கொடுத்து முடிச்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட் அடுத்தா மியூசிக் செக்ஷனுக்குள்ள வந்துருங்க. மியூசிக் செக்ஷனுக்குள்ள வந்து நம்ம சாங் வந்து இம்போர்ட் பண்ண போகிறோம். நான் வந்து ஆஸ் யூசுவல் தான் கைஸ் அதே ப்ராசஸ் தான் வீடியோவில் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறோம். உங்களுக்கு தேவையான நீங்கள் மியூசிக்காக கூட ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து வீடியோ செலக்ட் பண்ணுங்கள். வீடியோ செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா எக்ஸ்ட்ராக்ட் ஃப்ரம் ஆடியோ கொடுத்தீங்கன்னா அது வந்து இம்போர்ட் ஆகிடும். நெக்ஸ்ட் அடுத்ததா ஃபோட்டோ, அதாவது அந்த ஃபில்டர் வந்து எல்லாத்துக்கும் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது ஒன்று தாங்க இதில் வந்து நீங்கள் கொஞ்சம் பண்ண வேண்டியதாக இருக்கும். எல்லா ஃபோட்டோக்குமே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அது மட்டும் நீங்கள் கரெக்டாக பார்த்துருங்க. நெக்ஸ்ட் அதுக்கடுத்து என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, மியூசிக் செக்ஷனில் வந்து நம்ம சாங் வந்து இம்போர்ட் பண்ணுவோம். இம்போர்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட் அடுத்த டெக்ஸ்ட் ஆப்ஷனுக்கு வந்துருங்க. டெக்ஸ்ட் ஆப்ஷனுக்கு வந்து நம்ம லிரிக்ஸ் தாங்க இப்போ ஆட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட் லைனுக்கு வந்து நம்ம ஆட் டெக்ஸ்ட்டை கொடுத்துருங்க. ஆட் டெக்ஸ்ட்டை கொடுத்து ஃபஸ்ட் லைன் வந்து நீங்கள் டைப் பண்ணதான் டைப் பண்ணலாம். அப்படி இல்லைனா பேஸ்ட் பண்ணதான் பேஸ்ட் பண்ணிங்க. ஃபஸ்ட் லைன் ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஃபாண்ட் வந்து நான் வந்து டபுள் ஃபாண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். அதாவது ஃபஸ்ட் லைனுக்கு வந்து ஒரு ஃபாண்ட்டும் செகண்ட் லைனுக்கு வந்து இன்னொரு ஃபாண்ட்டும் நான் யூஸ் பண்ணியிருப்பேன். ஃபஸ்ட் லைன் ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணிங்க. ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா கலர் உள்ள போய்ட்டு உங்களுக்கு பிடிச்ச கலர் நீங்கள் சூஸ் பண்ணிங்க. நான் வந்து எனக்கு பிடிச்ச கலர் லைட்டாக சூஸ் பண்ணியிருக்கேன். சூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா டிக் ஆப்ஷன் கொடுத்துருங்க. இதுக்கு வந்து நம்ம அனிமேஷன் வந்து கொடுக்கணும்.
கலர் சூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா கரெக்டாக ஜூம் இன் பண்ணி, அதாவது எப்படி ஃபோட்டோ எந்த ஷேப்பில் நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஃபோட்டோ வந்து டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக ஃபிட் பண்ணுங்கள். நான் வந்து வெர்டிகல் ஆட் பண்ணிக்கிறதுனால அதை அப்படியே நான் டெக்ஸ்ட்டை வந்து ரொட்டேட் பண்ணி கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிடுவேன். ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு செகண்ட் லைன் வந்து எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அந்த இடத்துல வந்து நீங்கள் செகண்ட் டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ளே பண்ணி பாருங்கள். சவுண்ட், அதாவது செகண்ட் லைன் எந்த இடத்துல வருதோ அந்த இடத்துல வந்து திரும்ப வந்து ஆட் டெக்ஸ்ட் கொடுங்க. ஆட் டெக்ஸ்ட் கொடுத்து செகண்ட் லைன் வந்து நீங்கள் டைப் பண்ணுறதுனா டைப் பண்ணலாம். எந்த இடத்துல கரெக்டாக ஸ்டார்ட் ஆகுதோ அந்த இடத்துலேருந்து நீங்கள் கரெக்டாக செகண்ட் டெக்ஸ்ட் வந்து ஆட் டெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ஆட் டெக்ஸ்ட் கொடுத்து செகண்ட் லைன் வந்து நீங்கள் டைப் பண்ணுறதுனா டைப் பண்ணுங்கள், அப்படி இல்லைனா பேஸ்ட் பண்ணுறதுனா பேஸ்ட் பண்ணுங்கள். டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அதுக்கு வந்து நம்ம ஃபாண்ட் சேஞ்ச் பண்ண போகிறோம். செகண்ட் ஒன் ஃபாண்ட் வந்து நான் செலக்ட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு இருங்க, டெக்ஸ்ட்டை வந்து நான் டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணணும். ஃபாண்ட் என்கிட்ட இருக்க ஃபாண்ட்டில் நான் செகண்ட் ஒன் ஃபாண்ட்டை செலக்ட் பண்ணிக்கிட்டேங்க. செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இதுக்கு கலரும் சேஞ்ச் பண்ண போகிறோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா 2 டெக்ஸ்ட்டுக்குமே ஒரே கலர் கொடுத்தோம்னா பார்க்குறது நல்லா இருக்காது. அதுக்காக தான் நான் திரும்ப செகண்ட் ஒன் டெக்ஸ்ட்டுக்கு வந்து கலரையும் சேஞ்ச் பண்ணிடுவேன். சேஞ்ச் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா கலர்லாம் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாங்க. அது வந்து உங்களோட விருப்பம் தான். கலர் சூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ரெண்டுத்துக்குமே நம்ம இன்னும் அனிமேஷன் கொடுக்கல. அனிமேஷன் கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி கரெக்டாக ஜூம் இன் பண்ணி அதே மாதிரி ரொட்டேட் பண்ணி அது கீழே கொண்டு போய் நான் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிடுங்க. ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா எந்த இடத்தோட 2 லைனும் முடியுதோ அந்த இடத்தோட 2 டெக்ஸ்ட்டுமே ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா உள்ள போர்ஷனை வந்து நீங்கள் டெலிட் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் பண்ணுவோம், நீங்கள் ஸ்க்ரீனை பார்த்தீங்கனாலே தெரியும். கரெக்டாக ப்ளே பண்ணி பாருங்கள். எந்த இடத்தோட அந்த ஃபஸ்ட்டு 2 லைன்ஸ் முடியுதோ அதோட நீங்கள் வந்து ஸ்ப்ளிட் பண்ணுங்கள். ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா உள்ள போர்ஷனை வந்து நீங்கள் டெலிட் பண்ணுங்கள். நான் பாருங்கள் லைட்டாக தான் இருந்தது, அதை நான் அப்படியே விட்டுருக்கலாம். இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு நான் எல்லாத்தையுமே ஸ்கிப் பண்ணி ஸ்ப்ளிட் பண்ணி டெலிட் பண்ணிட்டேன். அனிமேஷன் ஆட் பண்ணதை வந்து நான் உங்கள்கிட்ட காமிக்கல கைஸ். அதுக்கு பதிலாக நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அனிமேஷன் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிங்க. நெக்ஸ்ட் அடுத்ததாக ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் அப்படியே டூப்ளிகேட் பண்ணுங்கள். டூப்ளிகேட் பண்ணிவிட்டு எடிட் ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு நீங்கள் செகண்ட் லைன், அதாவது தேர்ட் லைனை வந்து நீங்கள் டைப் பண்ணலாம், அப்படிலாம் பேஸ்ட் பண்ணிங்க. பேஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அதை அப்படியே மூவ் பண்ணி கொண்டு வந்து கீழே கொண்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்கள். நான் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நெக்ஸ்ட் மேலே உள்ள டெக்ஸ்ட்டையும் அப்படியே டூப்ளிகேட் பண்ணுங்கள். டூப்ளிகேட் பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த 4th லைன் எங்கே ஸ்டார்ட் ஆகுதோ அந்த இடத்துல கொண்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்கள். ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா எடிட் ஆப்ஷனுக்குள்ளே போய்ட்டு அதாவது 4th லைனை நீங்கள் டைப் பண்ணிடுங்க. டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா அதை கரெக்டாக நீங்கள் ஜூம் அவுட் பண்ணி நான் ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா வீடியோ கரெக்டாக ப்ளே ஆகும். நான் வந்து உங்கள்கிட்ட எல்லா டெக்ஸ்ட்டையும் ஆட் பண்ணுறதுமே நானே காமிக்கல கைஸ். நானே ஸ்கிப் பண்ணிட்டேன் எல்லாத்தையும். கரெக்டாக ஒரு 2-3 டெக்ஸ்ட்டை மட்டும் ஆட் பண்ணுறதை மட்டும் காமிச்சிட்டு பேலன்ஸ் எல்லாத்தையுமே நானே ஸ்கிப் பண்ணிட்டேன். உங்களுக்கு ஸ்கிப் பண்ண வேண்டிய தேவை இருக்காது. ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா எந்த இடத்தோட முடியுதோ அந்த இடத்துல கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா உள்ள போர்ஷனை வந்து நீங்கள் ஸ்ப்ளிட் பண்ணி டெலிட் பண்ணுங்கள். டெலிட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா வீடியோ கரெக்டாக ப்ளே ஆகும். நெக்ஸ்ட் அதுக்கடுத்து என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா எல்லா டெக்ஸ்ட்டையும் ஆட் பண்ணுவேன். ஸோ ஒரு நிமிஷம் இருங்க, ஸ்கிப் பண்ணிவிடுவோம். நானே பேலன்ஸ்லாம் உங்களுக்கு தெரியும். எல்லா டெக்ஸ்ட்டையும் ஆட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் ஒரு வாட்டி ப்ளே பண்ணி பாருங்கள். அதாவது அந்த டெக்ஸ்ட்டு, அதாவது லிரிக்ஸ் வந்து போகிறது ஏதாவது மிஸ்டேக் இருக்கான்னு அப்போ தான் உங்களுக்கு தெரியும். அதுக்காக தான் நான் சொல்கிறது, நீங்கள் வீடியோ ப்ளே பண்ணி பார்த்து எடிட் பண்ணுங்கள். இப்போ நான் ப்ளே பண்ணி பார்த்த வரைக்கும் எனக்கு எந்த ஒரு மிஸ்டேக்கும் இல்லை. ஏன்னா நான் எடிட் பண்ணும்போது கரெக்டாக தான் எடிட் பண்ணேன். நெக்ஸ்ட் அதுக்கடுத்து என்ன பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா திரும்ப பிப் ஆப்ஷனுக்குள்ள வந்துருங்க. பிப் ஆப்ஷனுக்குள்ள வந்து நம்ம ஒரு டெம்ப்ளேட் வீடியோ வந்து ஆட் பண்ண போகிறோம். அந்த டெம்ப்ளேட் வீடியோவை செலக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா பிளெண்ட் ஆப்ஷனுக்குள்ள போய்ட்டு நீங்கள் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. ஸ்க்ரீன் கொடுத்து முடிச்சதுக்கப்புறமா ஃபுல் ஸ்க்ரீன் ஜூம் இன் பண்ணி கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. ஃபிக்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா இப்போ நீங்கள் வீடியோ ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னா வீடியோ பார்க்குறதுக்கு மாசாக இருக்கும் கைஸ். இதோட இந்த வீடியோ முடியுது. இது போல் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன் கைஸ். பாய் கைஸ் அண்ட் லவ் யூ டு ஆல். மறக்காமல் வந்து நீங்கள் வீடியோவை சேவ் பண்ணும்போது 2K கொடுத்து சேவ் பண்ணுங்கள். நான் எல்லா வீடியோலையுமே சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். இது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா அப்போ தான் கைஸ் நம்ம எடிட் பண்ணுற வீடியோ வந்து ஃபுல் கிளாரிட்டியில் வந்து நம்ம மொபைலில் சேவ் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் கைஸ் அவங்களே கொடுத்துருக்காங்க அந்த 2Kன்ற ரெசல்யூஷனை. நீங்கள் மறக்காமல் 2K கொடுத்து சேவ் பண்ணுங்கள். ஓகே கைஸ், பாய் கைஸ் அண்ட் லவ் யூ டு ஆல். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். ஓகே கைஸ், பாய் கைஸ்.